ஒரு பையன், அந்த பையனை வந்து நடு ரோட்டில் போட்டு தள்ளிடுறாங்க. யாரானே தெரியலை. கடைசியில் பார்த்தா அந்த பெண்ணுடைய அண்ணே அப்படின்னு சரண்டர் ஆகிறாப்புல. அடுத்து என்னன்னு சிபிசிஐயில் விசாரிக்கும் பொழுது இந்த பையனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து ஆயுதங்களை வாங்கி கொடுத்து அனுப்பியதே தாயும் தகப்பனும். சொன்னாங்களா சொல்லலையா? தெரியும் சார். இப்போ அதோட கேஸ் கூட ஆல்மோஸ்ட் அப்பா அவரை கைது பண்ணிட்டாங்க. அம்மாவை கைது அப்பா சரவணன் அவரை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவை போன அரசாங்கம் கைதியே பண்ணலைங்க. தலைமறைவா இருந்தாங்க சார் அவங்க 10 மாசம். அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிச்சு? கண்டுபிடிச்சு கைதியும் பண்ணி. நான் கேட்குறது தலைமறைவா இருந்தாங்கல்ல, தலைமறைவா இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதாங்க போலீஸு. அப்போ இந்த அரசாங்கம் வந்ததுமே டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கைது பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இதுதான் உண்மையான மக்களுக்கான ஆட்சி. நீ தலித்தை விடுங்க, ஒரு நாட்டில் ஒரு ஆணவப்படு நடந்திருக்குது. அந்த தம்பி நல்லா படித்தவர், சம்பளம் 2 லட்சத்துக்கு மேலே வாங்குறாரு. இன்னும் எனக்கு நேரடியாக என்ன அனுபவம்னா, அந்த கொலை வழக்கு நடந்த பிறகு, அந்த மர்டர் நடந்த பிறகு நானே நேரடியாக என்னை தலைவர் அனுப்பி வைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நம்ம அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் நேரடியாக போங்க ஸ்பாட்டுக்கு, அங்கே என்னன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்றாரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன், தலைவர் அப்புறம் வர்றாரு. அந்த பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, சுமூகமாக முடித்து வைக்கிறார். அப்போ அது வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு வழியாக இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம், அதிலும் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய கண்டிஷனாக இதான் சொல்லியிருக்காரு கோபமாகவே. அது என்னங்க அவங்களை என்னமா கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க? ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது, நீதிமன்றமே சொல்லிருச்சு. அதே மாதிரி சிபிசிஐடி அலுவலகம் சொல்லிருச்சு, ஏன் கைது பண்ணல? நீதிமன்றம் சொல்லுது. எங்கள் தலைவரும் தொடர்ந்து வலியுறுத்தினார். பாப்பா மோகன் வழக்கறிஞர் மூலமாக எங்கள் தலைவர் வலியுறுத்துகிறார். அது எங்கள் தலைவர் ஒருத்தர் தான் கூட்டணி இருந்தாலும் குரல் கொடுத்தாரு. அவங்க உண்மையிலே மதித்திருந்தால் கூட்டணியில் இருக்கிறார் எழுச்சி தமிழர் சொன்னார், கைது பண்ணியிருக்கணும்ல, கைது பண்ணலை.